குழந்தைங்க இருக்காங்கல்ல, சின்ன பிஞ்சு குழந்தைகள், அவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப பாடங்கள் கற்க வேண்டியது இருக்கு. உதாரணம் சொல்ல போனால் எப்படின்னா, 2 குழந்தைக்கு சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கல, குழந்தைகள் 2 குழந்தைக்கு சண்டை போடுறாங்க. சும்மா ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் நேராக வருவான். டே 2 விரலை நீட்டுவான். ஒன்று களிமாவோட விரல், 2வது நான் நடு விரலை நீட்டுவான். 2 கையை ஒன்றா சேர்த்து கேட்பான், ஏண்டா தம்பி காயா பழமான்னு கேட்பான். கேட்குறாங்களா இல்லை? குழந்தை கேட்பாங்களா இல்லையா? சகோதரர்களே, எவ்வளோ பெரிய பாடம் தெரியுமா இதில்? 2 விரலை நீட்டி, ஓ நண்பா காயா பழமா, அவன் பழம் என்று தொட்டு விட்டால், பழம் என்று சொல்லிவிட்டால், அவன் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா தவறுகளை மன்னித்து விடுகிறான். அவன் திரும்ப எப்படி பழகிறான்னா, முதல்ல ஆரம்பத்தில் எப்படி பழகினானோ, ஆரம்பத்தில் எப்படி சந்திச்சானோ, ஆரம்பத்தில் எப்படி சந்தோஷமாக இருந்தானோ, அதே சந்தோஷத்தை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துறான். குழந்தைங்க செய்கிறாங்களா இல்லையா? அதே போன்று அன்பானவர்களே, பெரியவர்களை பாருங்கள். நாம் பெரியவர்களை பார்க்கிறோம், சந்திப்பாங்க, முசாஃபா செய்வாங்க, கட்டி பிடிச்சு அணைப்பாங்க, மோனகா செய்வாங்க, கையை கொடுப்பாங்க, கையை கொடுத்து குலுக்குவாங்க. அப்படி இருந்தும் கூட இவ்வளவு முவானாக்காக்கு மேல முவானாக்கா, முலாகாத்துக்கு மேல முலாகாத், அதாவது 2 உடல் ஒட்டி கொண்டாலும், ஆனால் அன்பானவர்களே, அவனிடத்து இருக்கக்கூடிய முனாஃபகத் நயவஞ்சகம் இருக்கிறது. அது போகிறது, உள்ளத்திலிருந்து போகிறதா? கட்டி பிடிச்சிக்கிறான், கட்டி அணைச்சிக்கிறான், சொல்ல போன முத்து கூட கொடுத்துக்கிறான். ஆனா உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய முனாஃபகத், அந்த நயவஞ்சகம் போய்விடுகிறதா? அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய சகோதரர்களே, அந்த செயல் கூட நம்மகிட்ட வர மாட்டேங்குது. அந்த குழந்தைகள் அந்த பாவத்தை எப்படி மறந்து விடுகின்றானோ, அந்த மாதிரி நாம் செய்யறோமா? கட்டி பிடிச்சிக்கிறோம், முலாகாத்து கொடுத்துக்கிறோம், எதுனாலும் செய்யறோம். ஆனால் அந்த மனசிலே அந்த வஞ்சகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மையான முஸ்லீம் இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்வது முஸ்லீம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தா வ ஷுக்ருல்லாஹி ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். அம்மா பாத், ஃபகத் قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي قسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان ثم أتبعه 6 من شوال كان كصيام الدهر أو كما قال النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும், சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய நிலைப்பாடுகள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி திருமறை குர்ஆன் நமக்கு அழகாக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. அதிலே ஒரு வசனம் தான் வல் ஆஸ்ர், காலத்தின் மீது ஆணையாக அல்லாஹ் சொல்கிறான். வல் ஆஸ்ர், காலத்தின் மீது ஆணையாக. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர்,
மனிதர்கள் அனைவரும் இழப்பில் இருக்கிறார்கள், மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், யாரை தவிர என்றால் யார் இறை நம்பிக்கை கொண்டார்களோ, யார் ஈமான் கொண்டார்களோ, வஅமிலுஸ் ஸாலிஹாத் அமல சாலி செய்தார்களோ, நற்காரியங்களில் ஈடுபட்டார்களோ, வதவாஸவ் பில் ஹக், ஹக்கிலே நிலைத்திருக்கிறார்களோ, ஹக்கை மற்றவர்களுக்கு போதிப்பார்களோ, வதவாஸவ் பிஸ் ஸப்ர், சபரிலே சகிப்புத்தன்மையிலே நிலைத்திருப்பார்களோ, இவர்களை தவிர அதாவது ஈமான் கொண்டவர்கள், அமலே சாலி செய்தவர்கள், ஹக்கிலே நிலைத்திருப்பவர்கள், சபரிலே உறுதியாக இருப்பவர்கள், இந்த 4 விஷயத்திலே யார் உறுதியாக இருக்கிறார்களோ, சரியாக இருக்கிறார்களோ, முறையாக இருக்கிறார்களோ, அவர்கள்தான் உண்மையிலேயே நல்ல முஸ்லிம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இல்லை என்று சொன்னால் அனைவரும் நஷ்டவாளிகள், 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 இழப்பில் உள்ளார்கள் என்று எடுத்து காட்டுகிறார். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்ற அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு நாம் ரமலானுடைய மாதத்தை கழித்திருக்கிறோம், ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்து இருக்கிறோம், ரமலான் மாதத்தில் இபாதத் செய்து இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை முடிந்த பிறகு ஷவ்வாலுடைய மாதம் ஆரம்பித்து விட்டது, தொடங்கி விட்டது, 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் ஸாம ரமதான் ثم அத்பஅஹு சித்த மின் ஷவ்வால், யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று, ثم அத்பஅஹு, அதற்கு பிறகு ஷவ்வாலுடைய மாதத்திலே 6 நோன்பு நோற்பார்களோ, ஷவ்வாலுடைய மாதத்திலே 6 நோன்பு நோற்பார்களோ, கான கஸியாமித் தார், அவர் எப்படிப்பட்டவர் என்றால் மற்ற நாட்களிலே அதாவது ஆண்டுகள் முழுவதும் நோன்பு நோற்றால் எந்த நன்மையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மையை வழங்கி விடுகிறான். இந்த 6 நோன்பின் காரணமாக யார் ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்பு நோற்பார்களோ, ஆண்டு முழுவதும் நோன்பு நோற்றால் எந்த நன்மை இருக்கிறதோ அந்த நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி விடுகிறான், நம்முடைய பட்டியலில் எழுதி விடுகிறான். எப்படி ஒரு நபர் இஷாவுடைய தொழுகையை, சுபூடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுதால் முழு இரவு தொழுத நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறானோ, முழு இரவு தொழுத நன்மையை நம்முடைய பட்டியலில் எழுதுகிறானோ, அதே போன்று தான் ஷவ்வாலுடைய நோன்பு யார் நோற்பார்களோ ஆண்டு முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை நம்முடைய பட்டியலிலே பதிவிடுகிறார். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றது தான் இந்த ஷவ்வாலுடைய நோன்பு. இந்த ஷவ்வாலுடைய நோன்பை நாம் எப்போது நோக்கலாம்? ஷவ்வாலுடைய ஆரம்பத்தில் நோக்கலாம், ஷவ்வால் 10க்கு பிறகு நோக்கலாம், ஷவ்வால் 20க்கு பிறகு நோக்கலாம். இது போன்ற அதாவது அனுமதி நமக்கு இஸ்லாம் தந்திருக்கிறது. எனவே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று தான் அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் மக்களுக்கு முன்னால், நான் மக்கள் மத்தியிலே மக்களுக்கு முன்னால் இருக்கும்போது சிரித்த முகத்தோடு இருங்கள், சிரித்த முகத்தோடு மக்களை சந்தியுங்கள். அதே போன்று அல்லாஹ்வை சந்திப்பதாக இருந்தால் அழுத முகத்தோடு அல்லாஹ்வை சந்தியுங்கள், அழுத வண்ணமாக அல்லாஹ்வை சந்தியுங்கள். ஏன் தெரியுமா? மக்களுக்கு யார் சிரித்து பழகுகிறார்களோ, சிரித்து பேசுகிறார்களோ, சிரித்து சந்திக்கிறார்களோ அவர்களைத்தான் மக்கள் விரும்புவார்கள். ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. யார் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அல்லாஹ்விடத்தில் அழுவார்களோ, அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்பார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போன்று தான் கண்ணியமானவர்களே, ஷைத்தான் இருக்கான்ல, ஷைத்தான் அவன் எங்க ஜெயித்தாலும் ஒரு முஸ்லிம்களிடம் தோற்று போய் விடுகிறான். அவன் எங்க ஜெயித்தாலும் ஒரு உண்மையான முஸ்லிம்களிடத்திலே ஷைத்தான் தோற்று போகிறான். எப்படி என்று சொன்னால் அன்பானவர்களே, இந்த ஷைத்தான் இருக்கான்ல, முஸ்லிம்களிடத்தில் வருவான், வஸ்வசாக்களை உண்டாக்குவான், குழப்பத்தை உண்டாக்குவான், இந்த பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் என்று சொல்லுவான். இந்த சமயத்திலே உண்மையான முஸ்லிமாக இருந்தால்
அவர் என்ன செய்வார் தெரியுமா? நேரடியாக அல்லாஹ்வை தொடர்பு கொள்வார், அல்லாஹ்வை நினைவு கூறுவார், விக்ர் அதுகாரில ஈடுபடுவார், அல்லாஹ்வை தொடர்பு கொள்வார், இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுவார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார், இறைவா என்னை மன்னிப்பாயாக என்று. இந்த காட்சிகளை பார்த்து ஷைத்தான் பின்னங்கால் ஓடி விடுகிறான். ஆஹா, ஒரு முஸ்லிமை என்னால் கெடுக்க, உண்மையான முஸ்லிமாக இருந்தால் என்னால் கெடுக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு பின்னாடி ஓடுகிறான். சகோதரர்களே, அவன் ஒரு முஸ்லிம்களே தோற்று விடுகிறான். இந்த வாய்ப்பை, இந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகிறான். நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று தான் அன்பானவர்களே, பாருங்க, எந்த நாட்டில், எந்த தேசத்தில், எந்த ஊர்ல, எந்த ஜமாத்துல நீதிக்கு சக்தி இல்லாமல் இருக்கிறதோ, நீதி, நேர்மை, உண்மைக்கு சக்தி இல்லாமல் இருக்கிறதோ, அந்த இடத்திலே யார் வருவார்கள் தெரியுமா? திருடர்கள் ஆட்சி செய்வார்கள். அந்த இடத்திலே சகோதரர் குண்டர்கள் ஆட்சி செய்வார்கள். அந்த இடத்திலே கொலைக்காரன் ஆட்சி செய்வான். எந்த இடத்திலே நீதி செத்து போகிறதோ, எந்த இடத்திலே உண்மைக்கு சக்தி இல்லாமல் போகிறதோ, யார் வருவார்கள் என்றால் நம் இடத்திலே குண்டர்கள் வருவார்கள், திருடர்கள் வருவார்கள், கொலைக்காரன் வருவார்கள், அநியாயக்காரன் வருவான், அக்கிரமக்காரன் வருவான். அவன் தான் ஆட்சி செய்வான். அந்த இடத்தில் நாம் இருந்தால், உன்னிடத்தில் முடிந்தால் அந்த ஹக்கை கேளுங்கள், முடியாவிட்டால் அந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். ஏன் என்றால் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். இதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போன்றுதான் அன்பானவர்களே, ஒரு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களால் எவ்வளவு முடியுதோ சதகா தர்மம் செய்து கொண்டே இருங்கள். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் சதகா தர்மம் சொன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தந்தாதான் சதகா தர்மம். அப்படி அல்ல. 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை செய்து கொண்டே இருங்க. ஏன் தெரியுமா? அஸ்ஸதகத்து ரத்துல் பலா. யார் சதகா செய்வார்களோ, யார் தர்மம் செய்வார்களோ, அவருடைய அனைத்து முசீபத்துகளும், அனைத்து பலாக்களும் அப்புறப்படுத்தப்படுகின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, உங்களுக்கு வறுமை பிடித்து விட்டதா? வறுமையின் கோரப்பிடியில் இருக்கிறீர்களா? அதே போன்று பரேஷான்ல இருக்கிறீர்களா? பதற்றத்தில் இருக்கிறீங்களா? துன்பத்துக்கு மேல் துன்பம் வருதா? கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் வருதா? ஒரு கஷ்டம் போட்டு அடுத்த கஷ்டம் வருதா? இந்த மாதிரி நீடித்து நிலைத்து இருந்தால் நீங்க அதிகமா சதகா செய்யுங்க. அதன் காரணமாக அல்லாஹ் அந்த முசீபத்தை, அந்த பலாவை அகற்றி விடுகிறான். அதே போன்று அன்பானவர்களே, ஒரு மனுஷனுக்கு நோய் வந்துருச்சு, எல்லா மருத்துவம் செய்கிறார், மருத்துவம் கைவிட்டு விட்டது. அந்த சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அஸ்ஸதகத்து ரத்துல் பலா. அப்படிப்பட்ட மனிதரும் தர்மம் செய்யுங்கள், நிச்சயமாக அந்த நோய்க்கு ஷிஃபா கிடைக்கும். எனவே அன்பானவர்களே, இது போன்ற விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் யார் ஒரு மனிதன் சதகா செய்கிறார்களோ பலா முசீபத்துகள் அகற்றப்படுகின்றன. ஒன்று. இரண்டாவது எதுவென்றால், எவ்வளவு பேர் நோய் இருந்தாலும் அல்லாஹ் அதற்கு ஷிஃபாவை தருகிறார். மூன்றாவது எதுவென்று சொன்னால் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிறது. நீ தருவது 5 ரூபாய் தான் இருக்கும், நீ தருவது 10 ரூபாய் தான் இருக்கும். அல்லாஹ் மீது கோபம் இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபத்தை அந்த சதகா தடுக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதே போன்று தான் அன்பானவர்களே, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய காசு பணம் இருக்குல்ல, காசு பணம் கொட்டி இருக்கணும் அவசியம் இல்லை. எவ்வளவு பணம் இருக்கிறதோ அந்த பணத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அந்த பணத்தில் பரக்கத் இருந்து விட்டால் உமக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் அது நிறைவேறிவிடும். எனவே அன்பானவர்களை, எவ்வளவு முடியுமோ சதகா, தான தர்மங்கள், சின்ன சின்ன விஷயம் செய்து கொண்டே இருங்கள், நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே போன்றது அன்பானவர் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, இந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவருடைய ரோல் மாடல் யார் தெரியுமா? பெற்றோர்கள் தான். நம்முடைய குழந்தைகள் ரோல் மாடல் யாரு? பெற்றோர்கள் தான். எப்படின்னா, நீ இபாதத் செய்தால் அந்த குழந்தை இபாதத் செய்யும்,
நீ வணக்கம் செய்தால் அந்த குழந்தை வணக்கத்தை ஈடுபடும். நீ தொழுதால் அந்த குழந்தை தொழும். நீ நோன்பு நோற்றால் அந்த குழந்தை நோன்பு நோக்கும். நீ நல்ல முறையில் பேசினால் அந்த குழந்தை நல்ல முறையில் பேசும். நீ சிரித்து பழகினா குழந்தை சிரித்து பழகும். நம்மிடத்தில் எந்த கேரக்டர் இருக்கிறதோ அந்த கேரக்டரை கிரகிக்கக்கூடிய தான் குழந்தைகள். எனவே குழந்தைகளுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் சரியாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் ஒருவரை நேசிக்கிறோம், ஒருவரை அதாவது உற்ற உறவினர்களோடு கலந்து உரையாடுகிறோம், அவரிடத்தில் நல்ல முறையில் பழகுகிறோம், எல்லா உறவுகளை அனுசரிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் உறவுகளை அனுசரிப்பார்கள். பெற்றோர்களிடத்திலே உறவுகளை அனுசரிக்கக்கூடிய முறை இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை எடுத்து அந்த முறை இருக்காது. அதே போன்று அன்பானவர்களே, நீ மற்றவர்களை வெறுக்க ஆரம்பித்தால் அந்த வெறுப்பை குழந்தைகள் பார்க்கிறது, அந்த குழந்தை வெறுக்க ஆரம்பிக்கிறது. எனவே நாம் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இபாதத்தை சரி செய்து கொள்ளுங்கள். யாராவது நேசிப்பதாக இருந்தால் நேசத்தை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் குழந்தைகள் கற்றுக் கொடுங்கள். நாம் வெறுப்பை கற்றுக் கொடுத்து சென்றால் அந்த குழந்தை இருக்கிறதே இந்த உலகிற்கு தவறான ஒரு முன்னுதாரணம் மாறிவிடும். எனவே அது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம் இடத்திலே ஏதாவது தவறு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம் இடத்திலே ஏதாவது தவறு நடந்து விட்டால் நெஞ்சு நிமிர்த்து நடக்காதீங்க. நம்மிடத்திலே தவறுகள் நடந்து விட்டால், பாவங்கள் நடந்து விட்டால், குற்றங்கள் ஆகிவிட்டால் நெஞ்சு நிமிர்த்து நடக்காதீங்க. நெஞ்சு நிமிர்த்து நடந்தால் அல்லாஹ்வுடைய பயங்கரமான கோபப்பார்வை மீது கூட ஏற்படும். தவறு நம்மிடத்தில் நிகழ்ந்து விட்டால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். ஏன் தெரியுமா? நாம் யார் தெரியுமா? இப்னு ஆதம், ஆதமுடைய பிள்ளைகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குழந்தைகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்ததிகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பண்பு என்ன? தவறு நிகழ்ந்து விட்டது. பல ஆண்டுகள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு தன்னுடைய பாவத்தை வருந்தினார்கள். நீ பாவம் செய்து நெஞ்சை நிமிர்த்தினாலே என்று சொன்னால் நீ இப்னு ஆதம் அல்ல, இப்னு இப்லிஸ், இப்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய மகனாக மாறிவிடுவோம். ஷைத்தானுடைய மகனுடைய சிஃபத் என்ன, தன்மை என்ன? பாவம் செய்வான், நெஞ்சு நிமிர்த்தி நடப்பான். பாவம் செய்வான், திமுறா பேசுவான். இது ஷைத்தானுடைய வேலை, இப்னு ஆதமுடைய வேலை அல்ல. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல பாருங்க அன்பானவர்களே, இந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, சின்ன பிஞ்சு குழந்தைகள், அவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப பாடங்கள் கற்க வேண்டியது இருக்கு. உதாரணம் சொல்ல போனால் எப்படின்னா, 2 குழந்தைக்கு சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கல, குழந்தைகள் 2 குழந்தைக்கு சண்டை போடுறாங்க. சும்மா ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் நேராக வருவான். 2 விரலை நீட்டுவான். ஒன்று களிமாவுடைய விரல், 2வது நடு விரலை நீட்டுவான். 2 கையை ஒன்றா சேர்த்து கேட்பான், ஏண்டா தம்பி காயா பழமான்னு கேட்பான். கேட்குறாங்களா இல்லை? குழந்தை கேட்பாங்களா இல்லையா? சகோதரிலே, எவ்வளோ பெரிய பாடம் தெரியுமா இதில்? 2 விரலை நீட்டி, ஓ நண்பா காயா பழமா, அவன் பழம் என்று தொட்டு விட்டால், பழம் என்று சொல்லிவிட்டால் அவன் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா தவறுகளை மன்னித்து விடுகிறான். அவன் திரும்ப எப்படி பழகிறான்னா, முதல்ல ஆரம்பத்தில் எப்படி பழகினானோ, ஆரம்பத்தில் எப்படி சந்தித்தானோ, ஆரம்பத்தில் எப்படி சந்தோஷமாக இருந்தானோ அதே சந்தோஷத்தை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துறான். குழந்தைகள் செய்கிறாங்களா இல்லையா? அதே போன்று அன்பானவர்களே, பெரியவர்களை பாருங்கள். நாம் பெரியவர்களை பார்க்கிறோம், சந்திப்பாங்க, முசாஃபா செய்வாங்க, கட்டி பிடிச்சு அணைப்பாங்க, முஆனகா செய்வாங்க, கையை கொடுப்பாங்க, கையை கொடுத்து குலுக்குவாங்க. அப்படி இருந்தும் கூட இவ்வளவு முஆனகாக்கு மேல முஆனகா, முலாகாத்துக்கு மேல முலாகாத், அதாவது 2 உடல் ஒட்டி கொண்டாலும், ஆனால் அன்பானவர்களே, அவனிடத்தில் இருக்கக்கூடிய முனாஃபகத் நயவஞ்சகம் இருக்கிறது. அது போகிறது, உள்ளத்திலிருந்து போகிறதா? கட்டி பிடிச்சிக்கிறான், கட்டி அணைச்சிக்கிறான், சொல்ல போன முத்து கூட கொடுத்துக்கிறான். ஆனா உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய முனாஃபகத், அந்த நயவஞ்சகம் போய்விடுகிறதா?
அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய சகோதரர்களே, அந்த செயல் கூட நம்மகிட்ட வர மாட்டேங்குது. அந்த குழந்தைகள் அந்த பாவத்தை எப்படி மறந்து விடுகின்றானோ அந்த மாதிரி நாம் செய்யறோமா? கட்டி பிடிச்சிக்கிறோம், முலாகாத்து கொடுத்துக்கிறோம், எதுனாலும் செய்யறோம். ஆனால் அந்த மனசிலே அந்த வஞ்சகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மையான முஸ்லீம் இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்வது முஸ்லீம் கிடையாது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் பாருங்க அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பாருங்க முஸ்லிம்கள் எல்லா விதமான எடுத்துக்காட்டுக்கு முஸ்லீம்கிட்ட இருக்கும். அட்வைஸ், அதாவது பேசுறதா, சிந்திக்கிறதா, ஒன்றா ஏந்திரிக்கிறதா, உட்கார்றதா. ஆனால் அன்பானவர்களே, சரி ஒரு ஜமாத்தா செயல்படலாம், ஒற்றுமையா இருக்கலாம் என்று சொன்னால் எந்த இடத்துக்கும் இருக்கிறது கிடையாது. ஏன் தெரியுமா சகோதரர்களே? எந்த ஜமாத்தாக எடுத்தாலும் எடுத்துங்க, எந்த இயக்கமாக எடுத்துங்க, என்ன செய்யறான்? மரத்தை தனியாக நடத்த ஆசைப்படுகிறான். மரம் இருக்குல்ல, மரம் 1,00,000 மரம் இருக்குங்க, 1,00,000 மரம் இருக்கு. ஒவ்வொரு மரத்தையும் தனித்தனியாக நெட்டால் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னங்க? தோட்டம் சொல்லுவாங்களா? மரத்தை தனித்தனியாக நெட்டால் அதை தோட்டம் என்று சொல்வார்களா? ஒரு 10 மரம் ஒன்றாக நெட்டால் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னங்க? தோட்டம் தானே. 10 மரம் ஒன்றா இருக்குப்பா, 10 மரம் ஒன்றாக இருக்கிறது, அதுக்கு பெயர் தோட்டம் என்று சொல்வார்கள். 1,00,000 மரம் இருக்கு, தனித்தனியா இருக்கிறது, தோட்டம் என்று சொல்லுவாங்களா? அந்த மாதிரி தான் இந்த காலத்தில் முஸ்லிம்கள். எத்தனை இயக்கங்கள் இருக்கிறதோ, எத்தனை ஜமாத்துகள் இருக்கின்றதோ, எத்தனை கமிட்டிகள் இருக்கின்றதோ, தனித்தனியாக இயங்கத்தான் ஆசைப்படுகின்றன தவிர, அதாவது அவனுடைய சுயரூபத்துக்காக, அவனுடைய நன்மைக்காக இந்த ஜமா, அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை குறைத்து விடுகிறார். இவ்வளவு பெரிய முஸ்லிம் நாடுகள் இருந்தும் கூட ஒன்றாக செயல்படக்கூடிய ஒரு துணிச்சல் இருக்கிறதா? ஒரு தைரியம் இருக்கிறதா? சகோதரர்கள், ஒரு காஃபிர், ஒரு முஷ்ரிக், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய கூட ஒற்றுமையா இருக்கலாம். ஆனா என்ன? ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிம்களை சந்திக்க வேண்டும், சிரிக்க வேண்டும், புன்முறுத்தல வேண்டும். அவன் கஷ்டப்பட்டா நீ கஷ்டப்படுவ. இது எவ்வளவு பேசணும், நம்மளை விட யாரும் அதிகம் பேசுறது இல்லை. ஆனா செயல்படுத்துறோமா? சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். இதை நாம் கவனத்தில் சொல்ல வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அன்பானவர்களே, இந்த ஷைத்தான் இருக்கான்ல, ரமலானுடைய மாதத்திலே, நாம் ரமலானுடைய மாதத்திலே இபாதத் செய்தோம் இல்லையா? எவ்வளவு முடியுதோ தொழுகை, நோன்பு, ஜகாத்து, உம்ரா, அதிகமாக குர்ஆன் ஓதுறது, திக்ர், அதுக்கார், எவ்வளவு முடியுதோ அவ்வளோ அமல் செய்தோமா இல்லையா? அன்பானவர்களே, அதே இவ்வளவு அமல்கள் செய்து ரமலானில் இவ்வளவு பயிற்சி எடுத்தும் கூட, இவ்வளவு அமல் செய்து இவ்வளவு பயிற்சி எடுத்தும் கூட ஷவ்வாலுடைய பிறையை பார்த்து விட்டால் எல்லாத்தையும் மறந்துடுறான். ஷைத்தான் வெளியே வந்துடுறான், சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்துடுறான். ஷைத்தான் என்ன சபதத்தில் வரான் தெரியுமா? ஷைத்தான் என்ன சபதத்தில் வெளியே வருகிறான் என்றால், 30 மாதம் நீ பயிற்சி எடுத்தாயே, நான் ஒரே இரவிலே உன்னை கெடுக்கிறேன் பார். கெடுக்கிறானா இல்லையா? ஒரே இரவில் இன்டர்நெட் ஓபன் பண்றான், ஆபாச காட்சியில் ஓபன் பண்றான், மது அருந்துறான், பொய் சொல்றான், ஏமாத்துறான், ஃபிராட் பண்றான். சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், ஷைத்தான் எந்த சபதத்தோடு வெளியே வருகிறான், அதை நிறைவேற்றுகிறானா இல்லையா? 30 நாள் பயிற்சி எடுத்தோம், 30 நாள் அமல் செய்தோம், ஒரே ஒரு இரவிலே ஷைத்தான் நம்மளை கெடுத்து விடுகிறான். எனவே அன்பானவர்களை சிந்தியுங்கள். ஏன் என்று சொன்னால், ரமலான் தான் நம்மை விட்டு சென்று விட்டது, ரமலானுடைய மாதம் தான் நம்மை விட்டு சென்று விட்டது. ஈமான் சென்று விட்டதா? ஈமான் போய்விட்டதா? ஈமான் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. சகோதரர், ஈமான் வைத்துக் கொண்டு நாம் அமல் சரியாக முறையாக செய்யவில்லை என்று சொன்னால் நாளை அல்லாஹ்வுக்கு நாம் என்ன முகத்தை காட்டும்? சிந்தித்து பாருங்க. எனவே அன்பானவர்களே, ரமலானுடைய மாதத்தில் என்ன பயிற்சி எடுத்தோமோ, ரமலானுடைய மாதத்தில் என்ன அமல் செய்தோமோ, ரமலானுடைய மாதத்தில் எப்படி இருந்தோமோ, முத்தகீனாக இருந்தோமோ, இறையச்சம் உள்ளவராக இருந்தோமோ, அதே போன்று மற்ற மாதங்களிலும் நாம் இருக்க முயற்சி பண்ணுங்கள். இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் கண்டிப்பாக பெறுவோம்.
எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தருள்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்